ஸ்பீக்கர் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம் ஐயா. ஆனா பாதியில நிறுத்திக்கோங்க, அப்புறம் எல்லாம் உங்க பின்னாடி வந்துடுவாங்க. இந்த பொம்மைக்காரங்க கொஞ்சம் முன்னாடி போங்கப்பா. பொம்மைக்காரங்க ரைட் எடுத்து பட்டக்கோயில்கிட்ட போயிருங்க. வாத்தியம் பொம்மை எல்லாமே பட்டக்கோயில்கிட்ட போயிருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி அனுப்பி விடுங்க. திறந்து விட்டா திறந்து விட்டா உள்ளே உட்காருங்களான்னு. சரி, அது உள்ள கையோட சங்கடமாக இருக்குன்னு வெளியே சும்மா தான் போட்டு மாட்டியிருக்கேன். திறந்துட்டு உட்காருங்க. சரி, அப்படிதான் அப்படிதான் ஆகும். ஒரு 2 நிமிஷம் சரியாக போயிடுங்க, கவலைப்படாது. அது ஒரு 10 பேர்னா நடந்துடலாங்க. இவ்வளோ கும்பலில் ஒருத்தர் ஸ்லோவாக போவாங்க, ஸ்பீடாக, அப்படி தான் ஆகும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து எழுந்து போய்க்க வேண்டியது தான். என்னம்மா? ஆமாம், பின்னா ஆவணி மாதத்தில் வெயில் கொளுத்துமே, அதுதான் செய்யாம விட்டாங்க. மாரிமன் இதுக்கு விட்ட மாதிரி இதுக்கப்புறம் என்னத்தை போய் பண்ண முடியாது. வண்டி அதை ஆர்டர் பண்ணி வர்றதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும்.
ஆமாம். யாருக்கும் அந்த இது அவயசில் கவனம் இல்லை பாவம். எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அது என்ன பெரிய விஷயம். மணிக்கு கொண்டு போய் வரும்னு நினைக்கிறேன், மாரியம்மங்கள்கிட்ட போய் இப்படி திருப்பிடுறாங்களா? சின்ன கடை வீதியில் அப்படி திருப்பிடுறாங்களா? இல்லை, எப்படியும் சாமி ஊர்வலம்னா மாரியம்மங்கள்கிட்ட போயிட்டு தான் வரும். போய் அந்த மணிக்குண்டை சுற்றிக்கிட்டு வரும். சாமி ஊர்வலம் அப்படி தான் வரும். இது எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஓ, இல்லை, ஊர்வலம் பால் கூட ஊர்வலம், அதனால உங்களை நடக்க விடுறாங்க. முன்னாடி இந்த டான்ஸ் ஆடுற குதிரை, யானை, அப்புறம் இந்த இது நீங்க எங்க இருந்து வர்றீங்க? அம்மாப்பேட்டை தானே. அப்புறம் என்ன தேர் போற இடம் தெரியாது உங்களுக்கு? வழி தேர் எங்க போகுது, அங்கெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க. நீங்க இல்ல, மொத்தத்துல நான் அகராறுல இங்கேயும் பிறந்து வளர்ந்ததுனால நான் அதை சொல்றேன். என்னம்மா, 12 வருஷம் முன்னாடி ஆச்சு. இல்லை, இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போதான் பிரம்மாண்டமாக இப்போ பண்ணுறாங்க. ஆமாம், இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் கொடிக்கம்மா இல்லை. இதுதான் முத முறை கொடிக்கம்மா. பரவாயில்லைங்க, நம்ம ஆளுங்க செய்யிட்டுங்க. யாரோ எவனோ வந்து அங்கே இதுக்கு ஓன்னு கத்துறாங்க காலங்காத்தால. இதுக்கு எவ்வளோ இல்லை, இது மாதிரி விசேஷங்கள் நிறைய பண்ணிட்டுங்கிறேன். சும்மா காலையில் நிம்மதியாக தூங்க முடியல. 4:45 மணிக்கு நாம் கூட 6 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்றோம்.